Hey all, welcome to our sixth session of cyber security. Okay, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸான ஒரு ஓவர்வியூ. சைபர் செக்யூரிட்டினா எதுக்கு அண்ட் சைபர் செக்யூரிட்டினா என்ன, டிவைஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, அக்கௌண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, டேட்டா பிரைவசி இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த செஷன், இதுக்கப்புறம் இருக்கிற செஷன் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் அபவுட் சம் டெக்னிக்கல் பார்ட்ஸ். ஓகேங்களா? என்னன்னா நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. நெட்வொர்க்கிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேங்களா? இது தெரிஞ்சா மட்டும்தான் வந்து ஒரு டேட்டா வந்து இன்டர்நெட்ல எப்படி டிராவல் ஆகுது, அது எப்படி வந்து செக்யூர் பண்றது, எந்த இடத்துல வந்தா அதை நம்ம செக்யூர் பண்ணலாம், எந்த இடத்துல என்கிரிப்ட் ஆகுது. ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பாக்குறது தான் வந்து நெட்வொர்க் பத்தின விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷன் வந்து பார்க்க போறோம். ஓகே, நம்ம லேப்டாப்ல இருக்கிற ஒரு சர்வர், ஒரு அட்ரஸ் எப்படி போகுது, நம்ம லேப்டாப்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது அனுப்புறோம்னா அது எப்படி போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்னு வேண்டாம், அண்ட் வாட்ஸ்அப்ல இருந்து டெக்ஸ்ட் பண்றதுனால எல்லாமே எப்படி பேசிக்கா எல்லாம் வரும். ஏன்னா லேப்டாப் இஸ் டிவைஸ், சிமிலர்லி மொபைல் ஃபோன் இஸ் ஆல்சோ டிவைஸ். கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ ஒரு டிவைஸ்ல இருந்து எப்படி இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் நெட்வொர்க்கிங். இது வந்து ஒரு வாஸ்ட் டாபிக். ஸோ நம்ம இது வந்து ஒரு 2 மாடியூல்ல பார்க்கலாம். ஓகே, இந்த மாடியூல்ல வந்து ஹவு டேட்டா ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அட்ரஸ்ட் அண்ட் கவரிங் தி ஓஎஸ்ஐ அண்ட் டிசிபி ஐபி மாடல்ஸ் அண்ட் ஐபி அட்ரஸ்னா என்ன, சப்நெட்டிங்னா என்ன, மேக் அட்ரஸ்னா என்ன, இதை பத்தின எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த செஷன் முடியறப்ப வந்து உங்களுக்கு நெட்வொர்க்னா என்ன, ஒரு சிஸ்டம்ல வந்து இன்னொரு சிஸ்டம்க்கு எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்க். ஓகே, எப்பயாவது வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நீங்க வந்து ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்க உங்க லேப்டாப்ல இருந்து, அது எங்க போய் எந்த சர்வருக்கு போய் உங்களுக்கு வந்து அவுட்புட் வருதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜஸ்ட் கூகுள்ல டைப் பண்றோம், பட் அது கூகுள்ல இருந்து அது எங்க போகுது, எங்க போய் வந்து அந்த அவுட்புட் எடுத்துட்டு நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? யோசிச்சு பார்த்துருந்தீங்க, தட் வில் பி வெரி குட். பட் யாராவது யோசிச்சு பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, நோ வி கேன் டிஸ்கஸ் அபவுட் தட், ரைட்? ஸோ வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு ஆர் அஜெண்டா பார்ட். ஓகே, யா. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட அஜெண்டா என்ன அப்படின்னா வந்து ஒய் நெட்வொர்க்கிங் மேட்டர்ஸ். பேசிக்கா வாட் இஸ் நெட்வொர்க்னு நான் சொல்லிடுவேன். ஆஃப்டர் தட் ஒய் நெட்வொர்க்கிங் மேட்டர்ஸ். அப்புறம் வந்து ஓஎஸ்ஐ மாடல். ஓகே, இது வந்து ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு 7 லேயர்ஸ். இந்த மாடல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். அப்புறம் மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ்னா வந்து ஆப்பிளோட மேக் லேப்டாப் இருக்குல்ல, அதுன்னு நினைச்சிடக்கூடாது. மேக் அட்ரஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் when it comes to நெட்வொர்க்கிங். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஐபி அட்ரஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். டிசிபி ஐபி மாடல்னா என்னன்னு பார்ப்போம். ஃபைனலா வந்து சப்நெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சப்நெட்டிங் அப்படின்றது வந்து பேசிக்கா நான் ஒரு நெட்வொர்க் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிக்கிறது அந்த மாதிரி. ஓகே, நான் ஒன்னொன்னு பாக்குறப்ப ஐ வில் கிவ் யூ அ ப்ராப்பர் டெஃபினிஷன் அண்ட் வித் ஆல் கிளியர் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ ஒய் நெட்வொர்க்கிங் மேட்டர்ஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக்கா நெட்வொர்க்கிங்னா என்ன? ஒரு நெட்வொர்க், இப்போ நீங்க வந்து சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட வைஃபை இல்ல உங்களோட மொபைல் டேட்டா அப்படின்னா அது ஒரு நெட்வொர்க். ஓகே, இப்போ உங்க நெட்வொர்க்ல இருந்து நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து வாட்ஸ்அப்லயோ இல்ல இன்டர்நெட் மூலியமாவோ ஏதோ ஒரு சர்வர் மூலமா தான் வந்து மெசேஜ் அனுப்ப முடியும். கரெக்ட்டா? ஸோ அந்த மெசேஜ் நீங்க அனுப்புறப்போ என்ன ஆகும் அப்டின்னா வந்து, அது எப்படி டிராவல் ஆகுது? நான் ஒ எ எ என் சர்வர்ல இருந்து என் ஃப்ரெண்டோட சர்வருக்கு அனுப்புறப்போ, யாராவது வந்து அத லிசன் பண்ணிட்டு இருக்காங்களா? அத வந்து யாராவது எடுக்க ட்ரை பண்றாங்களா? ஸோ இந்த மாரி என்கிரிப்ட் ஆயி தான் போகுதா? இந்த மாரி நெறைய லேயர்ஸ் இருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு நெட்வொர்க்கிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் தி கோர் ஸ்டெப். ஏன்னா நம்ம வந்து நெறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? வந்து ஃபயர் வால்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் வந்து என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம லாஸ்ட் செஷன்ஸ்லயும் வந்து நெறைய பார்த்தோம். கரெக்ட்டா? டிஓஎஸ் இந்த மாரி நெறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ வை நெட்வொர்க்கிங் மேட்டர்ஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா வந்து நெட்வொர்க்கிங் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளோட டேட்டா எந்த வழியா போகுது, அதுல யாராவது வந்து லிசன் பண்ணிட்டு இல்ல நம்ம டேட்டாவ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எவ்ரி அட்டாக் பிபிடில பாத்தீங்கன்னா தெரியும். எவ்ரி அட்டாக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அ லேயர் ஆஃப் அ நெட்வொர்க் ஸ்டாக். யூ கான்ட் செக்யூர் வாட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட் தானே? நமக்கு வந்து நெட்வொர்க்கிங் பத்தியே தெரியல அப்படின்னா ஒரு நெட்வொர்க் ஒரு லேயர்ல ஒரு சர்வர் மூலியமா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்க இல்ல டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்க ஒரு மெசேஜ் இல்ல ஒரு ஃபங்க்ஷனை வந்து என்னால வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ வீட்ல நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேஸ் வந்து எப்படி ஆன் பண்றது, ஆஃப் பண்றதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளால குக் பண்ண முடியும். கரெக்டா? கேஸே இல்லாம குக் பண்ணுங்க. கேஸ்ல குக் பண்ண வேண்டிய விஷயத்த கேஸ் இல்லாம குக் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு பண்ண முடியாது. கரெக்டா? சிமிலர்லி இங்க நமக்கு வந்து நெட்வொர்க்கிங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, இதுல கோர் ஐடியா என்னன்னா வந்து இந்த ஃபயர் வால்ஸ், என்கிரிப்ஷன்,
ஐடியாஸ் இதெல்லாமே. ஸோ இதுல இதை தாண்டி வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பேக்கெட் ஸ்னிஃபிங் அப்படின்னா வந்து நம்மளோட என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் பண்ணுவோம்ல, அந்த அந்த ட்ராக்கிங் அதை யாராவது அட்டாக் பண்றாங்கன்னா செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அட்டாக்கர்ஸ் கேப்சர் அன்என்கிரிப்டட் டிராஃபிக் இன்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டீல் தி கிரெடென்ஷியல்ஸ் குக்கிங்ஸ். ஸோ வந்து ஒரு டிராஃபிக்ல ஒரு லேயர்ல போயிட்டு இருக்கும். ஓகே, அன்என்கிரிப்டட் டிராஃபிக் விச் மீன்ஸ் அது வந்து ஒரு இன்டர்நெட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு, இல்ல வந்து ஒரு சர்வர்ல டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா அந்த டிராவல் ஆயிட்டு இருக்கிற அந்த நெட்வொர்க் அந்த லேயர் இருக்கும் இல்லையா, அது ப்ரொடெக்டடா இல்லாம இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈஸி டு ஸ்டீல் தி கிரெடென்ஷியல்ஸ். ஓகே, ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போற வழியிலேயே வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டீல் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஸ்பூஃபிங். ஓகே, நம்மளோட வந்து ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ், டிஎன்எஸ் இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி ஹேக் பண்ணலாம். இது வந்து நம்மளோட நெட்வொர்க்கிங் பார்ட் தான். ஓகே, ட்ரஸ்டட் அட்ரஸ் இதெல்லாம் இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் மேன் இந்த மிடில் நான் சொன்னோம், நம்ம வந்து ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னன்னா மேன் இந்த மிடில் அட்டாக். அவங்க வந்து நீங்க பேசுறது லிசன் பண்ணிட்டே இருப்பாங்க. லிசன் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh நம்ம டிரான்சாக்ட் பண்ண போறோம் அப்படின்னா எப்போ வந்து அவங்க டிரான்சாக்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே உங்களோட யூபிஐ அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கிட்டே இருக்கும். பட் எப்போ வந்து அவங்க லிசன் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தே வில் டேக் இட் இன் டு தேர் அக்கௌண்ட். தட் இஸ் ஒன் திங். அப்புறம் வந்து டினைல் ஆஃப் சர்வீஸ், டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன பண்ணணும்னா டிராஃபிக் வந்து அதிகமா அனுப்பி என்ன பண்ணணும்னா அந்த லெஜிட்டிமேட் யூசர்ஸ் வந்து லாக் அவுட் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஒரு யூசருக்கு வந்து இவ்வளவுதான் ஆக்சஸ், இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு இருக்கும். பட் அவங்க வந்து உங்க கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி திரும்பி அதுல லாகின் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா நீங்க லாக் அவுட் பண்ணுங்க, அப்பதான் யூஸ் பண்ண முடியும். லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் காட்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் திருப்பி உங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த டைம் வந்து அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோர் ஐடியாலஜிஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஒன்னொன்னா நம்ம என்ன எப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது, ஸ்பூஃபிங் அண்ட் நம்ம ஸ்பூஃபிங் பார்த்தோம், இமெயில் ஸ்பூஃபிங் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல இருந்து கோர்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ் இதெல்லாம் வரும். மேன் இந்த மிடில் அட்டாக் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து என்னென்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். ரைட்? யா. ஸோ நீங்க வந்து இந்த யூஸ் கேஸ் வந்து நீங்க பாருங்களேன். ஒரு காஃபி ஷாப்ல வந்து ஒரு மேன் இந்த மிடில் அட்டாக், அதாவது ஒரு யூசர் வந்து இன்னொருத்தட்ட பேசிட்டு இருக்காரு, அதை வந்து ஒரு ஹேக்கர் ஒரு அட்டாக்கர் வந்து நடுவுல இருந்து அந்த 2 கம்யூனிகேஷனுக்கு நடுவுல இருந்து இன்டர்மீடியட்டா இருந்துட்டு எப்படி அதை வந்து லிசன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஸ்டெப். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட், இன்டர்செப்ட், ஸ்னிஃப் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி மேல ஒரு லைன் இருக்குல்ல, ப்ளீஸ் நோட்டிஸ் தட் வாட்சிங் ஹவு அண்ட் எம்ஐடிஎம்னா மேன் இன் தி மிடில் அட்டாக் அன்ஃபோல்டு எப்படி வந்து பண்றாங்க அதோட ஸ்டாக் இது. ஓகே, ஏன்னா இப்போ ஒரு மெத்தடாலஜிக்கு வந்து ஒரு ஸ்டாக் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபிஷிங் மெயில் அனுப்புறோம்னா அதுக்கு ஒரு ஸ்டாக் இருக்கும். மேன் இன் தி மிடில் அட்டாக்னா அதுக்கு ஒரு ஸ்டாக் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் ஸ்டாக் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனெக்ட். ஓகே, ஆல் ஸ்டூடெண்ட் ஜாயின்ஸ் ஃப்ரீ கெஃபே வைஃபை. ஓகே, ஒரு காஃபி ஷாப்ல இருக்க ஒரு ஃப்ரீ வைஃபை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஆக்சுவலி ராஜ் ஆக்சஸ் பாயிண்ட் செட்டப் பை அன் அட்டாக்கர். அது வந்து ஆக்சுவலி அந்த காஃபி ஷாப்போட வைஃபை கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அங்கதான் அடி வாங்கும். ஓகே, என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃப்ரீ கெஃபேல ஜாயின் பண்றாரு, அதாவது ஒரு கெஃபேல இருக்கு ஃப்ரீ வைஃபை வந்து யூஸ் பண்றாரு. பட் அந்த வைஃபை வந்து ஆக்சுவலி அந்த காஃபி ஷாப்போடது கிடையாது. தட் வாஸ் செட் பை அன் அட்டாக்கர். ஓகே, ஸோ அவங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இன்டர்செப்ட் என்ன ஆகும்னா ஆல் டிராபிக் நவ் ஃப்ளோ த்ரூ தி அட்டாக்கர்ஸ் லேப்டாப் பிஃபோர் ரீச்சிங் தி ரியல் இன்டர்நெட். என்ன ஆகும்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த அட்டாக்கரோட லேப்டாப்புக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிடும். அதுக்கப்புறம் தான் அது இன்டர்நெட்குள்ளேயே போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு நெட்வொர்க் நம்மளா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த நெட்வொர்க்ல யாராவது வர்றப்போ அதோட இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எங்க போகணுமோ போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன? இன்டர்செப்ட் வந்து இந்த டெக்னிக் தான் வந்து ஒரு கோரான இன்டர்நெட். இது வந்து எப்படி சொன்னா டிஃபால்ட் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஃபால்ட் கேட்வேக்கு ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க வந்து வீட்டுல வைஃபையோ இல்ல மொபைல் நெட்வொர்க் இருக்குன்னே வச்சுக்கோங்க, வைஃபையோ வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து கூகுள்ல வந்து யூடியூப் இல்ல ஏதோ வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர்நெட் வழியா தானே சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நீங்க இப்போ எந்த இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் வைஃபையை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ரைட்? இப்போ உங்க ஹோம் நெட்வொர்க் வந்து எப்படி போகும் அப்படின்னா, நீங்க ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறீங்க இல்ல ஏதோ ஒரு சர்ச் பண்றீங்கன்னா அது உங்க ஹோம் வைஃபைக்கு போகும். கரெக்டா? அந்த நெட்வொர்க்கு போகும். உங்களோட டிஃபால்ட் கேட்வே அதுதான்.
அதுல இருந்து தான் வந்து வெளிய போயிட்டு நீங்க கேட்கிற இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கோ செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து குடுக்கும். சிமிலர்லி இது ஹேக்கர் வந்து கிரியேட் பண்ண ஒரு நெட்வொர்க். அதனால எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபர்ஸ்ட் அந்த ஹேக்கரோட லேப்டாப்க்கு போகும். அங்க இருந்து இன்டர்நெட்டுக்கு போகும். கரெக்ட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் 2 ப்ராசஸ். கனெக்ட் அண்ட் இன்டர்செப்ட். ஓகே. சோ 3 ஸ்டெப் என்னன்னா ஸ்னிஃப். நம்ம மேல பார்த்தோம்ல ஸ்னிஃபிங், ஸ்பூஃபிங், ஸ்னிஃபிங் இந்த மாதிரி டெர்ம்ஸ் இருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே. சோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக்கர் ரன் அ பாக்கெட் ஸ்னிஃபர் கேப்சரிங் அன்என்கிரிப்டட் HTTP லாகின் டேட்டா ஆஸ் இட் பாசஸ் த்ரூ. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து டெக்னிக்கலா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு லேப்டாப்பு யா ஸோ இது HTTPS இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ HTTPSல இருந்தா அந்த என்டையர் அட்டாக்குமே வந்து ஃபெயில் ஆகும். ஓகே. HTTPS அப்படின்றது ஒரு செக்யூரான கனெக்ட். இங்க வந்து HTTPல வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி ஹேக்கரோடதுல தானே போயிட்டு இருக்கு. ஸோ HTTP தான் ஒர்க் ஆகும். ஓகே. HTTP லாகின் அந்த மாதிரி தான் வரும் நமக்கு. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல முந்தின கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? HTTPன்னு இருக்கா, HTTPS இருக்கா, பேட்லாக் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வை? பிகாஸ் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்ல இருந்து நீங்க ஏதாவது சர்ச் பண்றப்போ நமக்கு HTTP லாகின்ல இருந்தா ஒரு HTTPS வராது. சோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து நீங்க காஷியஸா வந்து செக் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஈஸியா இருக்கா? நம்ம வந்து பப்ளிக் வைஃபை ஏதாவது யூஸ் பண்றோம். இன்கேஸ் அது அட்டாக்கரோட தான் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சர்ச் பண்றப்போ HTTPSன்னு வராது, HTTPன்னு தான் வரும். அப்படி இருக்கிறப்ப தான் வந்து அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக்கெட் ஸ்னிஃபர் அனுப்பிச்சு அது எல்லாத்தையும் வந்து கேட்ச் பண்ணுவாங்க. அந்த பேக்கெட் ஸ்னிஃபர் வந்து எதுல இருக்குன்னா அந்த HTTP லாகின்ஸ் அந்த டேட்டா அந்த மாதிரியான சைட்ஸ்ல இருக்கும். இந்த 4th ஸ்டெப் தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட். Captured credentials are reused to access the student's email or bank account. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேக்கெட் எல்லாம் வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. அனுப்பிச்சுட்டு என்ன எடுத்துப்பாங்கன்னா உங்க கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஓகே. அந்த ஸ்னிஃபிங் அது என்ன அப்படின்னா ஒரு HTTP லாகின் இந்த வைஃபை ஆக்சஸ் பண்றதுக்கு இதை லாகின் பண்ணுங்க சும்மா ஏதாவது கேக்குதுன்னு வைங்களேன். ஓகே. கேக்குதுன்னா நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓகே ஹேவ் லாகின் சக்சஸ்ஃபுல்லி நவ் யூ கேன் யூஸ் திஸ் வைஃபை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இன்னொரு ஈஸியான சினாரியோ எப்படி சொல்றதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காஃபி ஷாப்ல இருக்கீங்க. அந்த காஃபி ஷாப்போட வைஃபை வருது. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸரா நீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றதுக்கு எங்க கம்பெனியோட சைட்டை வந்து லாகின் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது மேபி இருக்கலாம்னே வைங்களேன். நீங்க லாகின் பண்ணிட்டீங்க. அந்த லாகின் பண்றீங்கல்ல அதுதான் வந்து ஸ்னிஃபிங். ஓகே. சோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது செக் பண்றீங்க இல்ல வந்து ஏதாவது டேட்டாஸ் அனுப்புறீங்க அப்படின்னா எல்லாமே இன்டர்செப்ட் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து ஹேக்கருக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து யூ வில் கெட் த டீடைல்ஸ். சரி. இப்போ நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு உங்களோட பேங்க் டீடைல்ஸ் ஆர் வந்து உங்களோட இமெயில், உங்களோட காலேஜ் இமெயில் அந்த மாதிரி ஏதாவது லாகின் பண்றீங்கன்னா ஆல் தி டீடைல்ஸ் தே வில் கெட். ஸோ தட் இஸ் தி சினாரியோ. கிரெடென்ஷியல்ஸ் வச்சுப்பாங்களா அவங்க? ஹேக் ஆனது உங்களுக்கு தெரியாதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து தே காட் டு யூஸ் அபவுட் இட். இப்படிதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஓவர்வியூவா இருக்கும். நம்ம இவ்வளவு நாள் பார்த்தது வந்து தனித்தனியா பிட்டா பார்த்தோம். கரெக்டா? இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒர்க் ஃப்ளோ இப்படித்தான் இருக்கும். ஸோ வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். ஓகே. ஐ ஹோப் யூ ஆல் காட் தி ஓவர்வியூ. இப்படிதான் வந்து இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன் இதை நான் சொல்றேன்னா இது சொல்லிட்டு நான் வந்து நெட்வொர்க்ல வந்து எத்தனை லேயர் இருக்கு, ஒரு லேயர் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொன்னேன்னா யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் ஈஸிலி. சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரைட். ஸோ OSI மாடல். ஓகேவா? சோ இந்த OSI மாடல் அப்படின்றது வந்து நெட்வொர்க்கிங்கோட ஒரு பேசிக்கான மாடல். ஓகே. இதுதான் இப்படிதான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? சோ நீங்க வந்து இது எப்பவுமே வந்து மேல இருந்து எடுத்துக்க கூடாது, கீழ இருந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் லேயர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுதானே மேம் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லேயர் அப்படி வந்து எப்பவுமே சொல்லக்கூடாது. ஓகே. சோ த ஃபர்ஸ்ட் லேயர் இட் வுட் பி அப்ளிகேஷன் லேயர் கிடையாது, பிசிக்கல் லேயர். ஓகே. இப்போ இந்த பிசிக்கல் லேயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளோட பிசிக்கல் லேயர் இல்ல பிசிக்கல் டிவைஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட கம்ப்யூட்டர். ஓகே. நம்ம இங்க பாருங்களேன் கேபிளிங் இல்ல ரேடியோ ஏதாவது இதை வந்து நான் எதோட கனெக்ட் பண்ணுவேன்? டேட்டா லிங்க் லேயர். ஏதாவது ஒரு ஈத்தர்நெட்டோட. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து நினைச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வாட் ஐ வில் டு ஐ ஜஸ்ட் ஓபன் மை நோட் பேட். ஓகே. I'll just open my notepad. ஓகே. சோ இதுல வந்து நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லேயர் என்ன இருக்கு. I'll just minimize it. Then you can able to understand. ரைட். இப்போ வந்து ஓகே இது வந்து என்னோட கம்ப்யூட்டர் 1. நம்ம வந்து யூஸ்வலா வந்து கம்ப்யூட்டர் இதுதான் வந்து நம்மளோட பிசிக்கல் லேயர். ஓகே.
பிசிக்கல் லேயர்னா இதுதான். நம்ம வந்து ஒரு இருக்கு என்கிட்ட வந்து ஒரு 2 கம்ப்யூட்டர் இருக்கு, C1 அண்ட் C2. ஓகே, இப்போ இந்த 2 கம்ப்யூட்டர் வந்து பேசிக்கணும். பேசிக்கிறதுக்கு எனக்கு வந்து இதை லிங்க் பண்றதுக்கு ஒரு லேயர் வேணுமா? ஸோ அதுதான் வந்து டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை லிங்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு டிவைஸ் மாதிரி வேணும். இதுதான் டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா நம்மளோட ஈத்தர்நெட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஈத்தர்நெட்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஐ ஹோப் லைக் இந்த 2 லேயருமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ என்கிட்ட ரெண்டு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது என்னோட பிசிக்கல் லேயர் அண்ட் 2 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு பேசிக்கா வந்து ஒரு கேபிள் வேணும், இல்லை ஈத்தர்நெட் வேணும், இல்லை ஏஆர்பி சம்திங் ஐ நீட். ஓகே, ஏஆர்பி அப்படின்றது வந்து அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இப்போ ரெண்டுக்குமே வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எய்தர் நம்ம டைரக்டா வந்து ஈத்தர்நெட் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ஒரு சிஸ்டம்லயும் பாத்தீங்கன்னா மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? மேக் அட்ரஸ் ஏஆர்பி அப்படின்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இப்போ இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குன்னா அது என்ன அட்ரஸ்னா மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த மேக் அட்ரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இதோட மேக் அட்ரஸ் வந்து நம்ம இதுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அண்ட் இதோட மேக் அட்ரஸ் நம்ம இதுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்ம 2 மேக் அட்ரஸையும் சென்ட் பண்ணனால ஏதாவது மெசேஜ் வந்துச்சு, கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா வந்து they can able to connect. எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சரி, ரவுட்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி there will be switches. சரிங்களா? இப்போ வந்து ஸ்விட்சஸ் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் 1 இருக்கு, C1, அண்ட் கம்ப்யூட்டர் 2 இருக்கு. இங்க வந்து நம்ம ஒரு ஸ்விட்ச் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்விட்ச்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கம்ப்யூட்டரும் இந்த ஸ்விட்சோட கனெக்ட் ஆயிருக்கு. இதை நீங்க ஸ்விட்ச்னு வச்சுக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் திஸ் மைட் பி ரவுட்டர் ஆர் திஸ் மைட் பி ஸ்விட்ச். ஓகே, ஸோ இங்க ஸ்விட்ச் ரவுட்டர் என்னமோ ஒன்று இருக்கு. இதோட 2 அட்ரஸுமே வந்து நம்ம இங்க பின் பண்ணி வச்சிருவோம். இதோட 2 அட்ரஸுமே வந்து நம்ம இங்க பின் பண்ணி வச்சிருவோம். ஸோ இது 2 மட்டும் தானே கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இது ஏதாவது டேட்டா அனுப்புது, இல்ல ஏதாவது பேக்கெட்ஸ் அனுப்புது அப்படின்னா இது வந்து நம்ம டைரக்டா இங்க அனுப்பிச்சுட்றோம். ஏன்னா நமக்கு வந்து இதுதான் சோர்ஸ்ன்னு தெரியும், இதுதான் டெஸ்டினேஷன் தெரியும். ஸோ வி வில் சென்ட் இட் அக்கார்டிங்லி. சரியா? ஸோ இப்படித்தான் வந்து இருக்கும். ரைட், இப்போ வந்து இதெல்லாம் ஓகேவா? நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோமா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் லேயர். மேம், நெட்வொர்க் லேயர்னா என்ன? ஓகே, இது வந்து எப்படின்னா இங்கதான் வந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் வரும்னா உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஓகே, ஐபி அட்ரஸ்ல யூஸ்வலா என்ன ஆகும் அப்படின்னா சேம் இங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர், இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இங்க வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம இங்க வந்து ஒரு ரவுட்டர் இருக்கு. ஜஸ்ட் கீப் த நேம் ஆர் ரவுட்டர் இருக்கு. இப்போ எனக்கு வந்து இது வந்து என்னோட இன்டர்நெட் லேயர். இந்த ரவுட்டரை தாண்டி இது வந்து என்னோட இன்டர்நெட் லேயர். நான் இப்போ ஒரு query கேட்கறேன், அந்த query இங்க இல்ல. ஸோ இது வந்து என்னோட இன்டர்நெட் லேயரை தாண்டி வெளியே போய் தான் சர்ச் பண்ணணும். அப்படின்றப்ப நீட் சம் நெட்வொர்க், என்னோட ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். ஓகே, இந்த 2 லிங்க், இந்த 2 உள்ளுக்குள்ளேயே இருக்கிற என்னோட நெட்வொர்க்ல நான் டேட்டா ஷேர் பண்றேன்னா எனக்கு மேக் அட்ரஸே போதும். பட் இதை தாண்டி நான் வந்து ஒரு டிஃபால்ட் கேட்வே வழியா இன்டர்நெட்ல போய் தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் ஐபி அட்ரஸ். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வர்றது தான் நெட்வொர்க் லேயர். ஓகே, ஐபி அட்ரஸ் அண்ட் ஐசிஎம்பி இது ரெண்டுமே. ஓகே, இப்போ இதுதான் டிஃபரன்ஸ். பிசிக்கல் லேயர்னா நம்ம 2 டிவைஸ்க்குள்ள அனுப்புறது, அதை கனெக்ட் பண்ற ஒரு இதைத்தான் வந்து ஒரு லிங்க் லேயர், இல்ல ஒரு கேபிள், அதைத்தான் வந்து நம்ம டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லுவோம். இல்லையா எய்தர் வந்து இன்டர்நெட், அதாவது ஈத்தர்நெட் வழியா we will connect or else how we will connect நம்மளோட மேக் அட்ரஸ் வச்சு 2 மேக் அட்ரஸ் இந்த ரவுட்டர்ல இல்ல ஸ்விட்ச்ல வந்து நம்ம பிங் பண்ணி வச்சிருவோம். ஸோ தட் வந்து ஒரு சைட்ல இருந்து நமக்கு வந்து மெசேஜஸ் வரும், இன்னொரு சைடு அதை வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணி விடுவோம். இல்ல எனக்கு வந்து வெளியில இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா we will come to the இன்டர்நெட். இங்க நமக்கு இன்டர்நெட் உள்ள நம்ம வந்து தேடுறப்போ நம்ம எப்படி தேடுவோம்? ஏன்னா இங்க ஒரு கம்ப்யூட்டர் ஒரு விஷயம் தேடும், இந்த கம்ப்யூட்டர் ஒரு விஷயம் தேடும். யார் எதை தேடுறான்னு தெரியாதுல்ல. ஸோ we will ஒரு ஐபி அட்ரஸ் வச்சுதான், எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. ஓகே, ஐ எம் ஹேவிங் அ ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வச்சுதான் நான் வந்து இன்டர்நெட் லேயர்லயே வருவேன். நான் தேடுற இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு, இல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு வருது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும். ஓகே, ஸோ அது எனக்கு வந்து வேணும்னா எனக்கு ஐபி அட்ரஸ் வேணும். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து ஐ கேன் ஈஸிலி ஏபிள் டு கெட் இட். ஓகேவா? ஸோ இது சிம்பிள் நெட்வொர்க் லேயர். இப்போ நம்ம பேசினதுலேயே வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் லேயரும் வந்துடும். இதுல என்னன்னா வந்து நம்ம பாத்தீங்கன்னா டிசிபி யூடிபி, டிரான்சிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். ஓகே, நம்ம வந்து ஒரு விஷயத்தை இன்டர்நெட்ல சர்ச் பண்றோம் அப்படின்னா we need a default gateway. ஸோ இதுலயே வந்து நம்ம இந்த யூஸ் கேஸ்லயே பார்க்கலாம். ஏன்னா இங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் இருக்காரு. ஓகே, நான் வந்து ஒரு மெசேஜ் அவருக்கு அனுப்பணும்.
இது நான் டிஃபால்ட் கேட்வேல வந்துட்டு எனக்கு இந்த மெசேஜ் வந்து எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா இதை நான் இன்னொரு யூஸ் கேஸ் மூலமாவும் சொல்லலாம். I'll just give you another picture. Just wait for 1 second. Right. For example, இது என்ன டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்கு. நெட்வொர்க் லேயர் வந்து நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், ப்ரௌசர்ல ஏதாவது ப்ரௌஸ் பண்றீங்கன்னா அதோட வேலை வந்து நெட்வொர்க் லேயர் அதோட முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டர்நெட் ஏதாவது விஷயம் எடுக்கணும், எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா சர்ச் பண்றப்போ வந்துரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும் இல்லையா, அங்கதான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் மெசேஜ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய்ல ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அது உங்க டிவைஸ்ல இருந்து உங்க ஃப்ரெண்டோட டிவைஸ்க்கு போயிட்டு கன்வே ஆகணும். கரெக்டா? சோ we will just see this in an elaborative way. சரிங்களா, நம்ம என்னன்னு பார்க்கலாம் இப்போ. ரைட், இப்போ இது வந்து CL1 வச்சுக்கலாம். இங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, இவர் வந்து L2 வச்சுக்கலாம். இப்போ இவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரா, இவர் மெசேஜ் அனுப்புறப்போ இது எங்க வரும், ரவுட்டருக்கு வரும். ஃபர்ஸ்ட் I can give this as R ரவுட்டர். இந்த ரவுட்டர்ல இருந்து ஒரு நெட்வொர்க் லேயர் டிஃபால்ட் ஒரு சர்வர் இருக்கும், வாட்ஸ்அப்கான சர்வர்னு வச்சுக்கலாம், சர்வர். ஓகே, இந்த மெசேஜ் வந்து இங்க டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து உங்களோட ரவுட்டர்ல இருந்து ஒரு டிஃபால்ட் சர்வருக்கு போயிருச்சு. இது வந்து காமன். இந்த சர்வர்ல இருந்து எங்க போகும், உங்க ஃப்ரெண்டுக்கான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அவங்க ஃப்ரெண்டோட கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரவுட்டருக்கு வந்து போகும். அவங்க ரவுட்டர்ல இருந்து அவங்களுக்கு அந்த மெசேஜ் போகும். என்ன மெசேஜ், நீங்க அனுப்புன ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ். கரெக்டா? சோ இப்படித்தான் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் தி டிரான்ஸ்போர்ட் லேயர். ஆக்சுவலி வந்து இங்க இருக்குல்ல நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர், இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த ஃப்ளோலயே நான் வந்து ஈஸியா சொல்லிட்டேன். இதுல வந்து அந்த 4 லேயருமே வந்துடும். டிரான்ஸ்போர்ட், செஷன், பிரசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் 4மே வந்துடும். எப்படி அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இஸ் நத்திங் பட் ஒரு மெசேஜ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுறது. ஓகே, இங்க செஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க செஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்பிசி, நெட் பிளாக், இது எல்லாமே. ஓகே, இது எப்படின்னா வந்து செஷன் அப்படின்றது நீங்க அனுப்பின மெசேஜ், அந்த மெசேஜ் வந்து என்கிரிப்ஷன் ஆகி கேரி ஆயிட்டு போகும், ப்ரெசென்ட் ஆகும். இப்போ நீங்க வந்து இன்டர்நெட்ல அனுப்புறீங்க, பட் நீங்க வந்து ஒரு ஆப் வழியா அனுப்புறீங்க. கரெக்டா? சோ அந்த மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆகி ப்ராப்பரா வந்து ஸ்டோர் ஆயிட்டு உங்க சர்வருக்கு இங்க வந்து நீங்க அனுப்புற மெசேஜ் ரவுட்டர் வரைக்கும் அப்படியே வரும். இங்க இருந்து அது என்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த வந்து அந்த செஷன்ஸை கேரி பண்ணும், அந்த மெசேஜஸ் வந்து கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மெசேஜ் இங்க வரைக்கும் கேரி ஆயிட்டு இங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு அதை ப்ரெசென்ட் ஆகணும். ஓகே, ப்ரெசென்ட் ஆகணும், இங்க வரைக்கும் போயிட்டு இங்கதான் வந்து டீக்ரிப்ஷன் ஆகணும். நீங்க அனுப்புன ஹாய் வந்து ப்ரொடெக்டடா இருந்துட்டு இங்க வந்து அந்த ஹாய்ன்னு காட்டணும். எங்க காட்டணும், பிரசன்டேஷன் லேயர். பிரசன்ட்னா அந்த குட்டி சேட் பாக்ஸ்ல ஹைண்ட், எந்த அப்ளிகேஷன்ல, வாட்ஸ்அப்ல. சோ இது எல்லாமே வந்து ஒரே முட்டுக்கா வந்து நடக்கும். கரெக்டா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராசஸ் வந்து இவ்வளவுதான், பட் இதோட ஒர்க் ஃப்ளோ இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் த ஒர்க் ஃப்ளோ ஆஃப் OSI மாடல். இப்போ வந்து நீங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னோட வாட்ஸ்அப், இதை வந்து நம்ம ரிவர்ஸ்லயும் பார்க்கலாம். நான் வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அதே வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். கரெக்டா? இந்த ஹாய் வந்து ப்ரொடெக்டடா ஒரு என்கிரிப்ட் ஆயிட்டு, அதாவது ஒரு லாக்ல என்கிரிப்ஷனா சேஃப்டி லாக்கர், என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, சோ சேஃபா வந்து ஒரு செஷனுக்குள்ள வந்து போயிடும், ஒரு நெட்வொர்க் சர்வருக்குள்ள. பட் ஃபுல் பேக்கடா வந்து உங்களோட நெட்வொர்க்குக்கு அது வரும், சர்வர்ல இருந்து நெட்வொர்க் வரும், அந்த ஹாய் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கரெக்டா? சோ இதுல இந்த கீழே வந்து எல்லாமே வந்து இந்த 7 ப்ராசஸ்மே இருக்கும், நடக்கும். ஓகே, சோ டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகே, நெட்வொர்க்னா வந்து 2 பேரும் ஏதோ ஒரு காமனான நெட்வொர்க்ல, இல்ல 2 பேரும் வாட்ஸ்அப்போட காமனான சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கலாம். அந்த வாட்ஸ்அப் சர்வருக்குமே வந்து டேட்டா லிங்க் லேயர், ஒரு பிசிக்கல் லேயர் எல்லாமே இருக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் டேட்டா எல்லாமே வந்து வாட்ஸ்அப் ஓனர் கிட்ட அவங்களோட சர்வர்ஸ்ல இருக்கும் இல்லையா, இது எல்லாமே இட் இஸ் a whole process. Okay, I hope you all understand this concept very clearly, right? So நம்ம வந்து உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா you can just come back with your queries usually. Okay, சோ பேசிக்கா வந்து இப்படிதான் இருக்கும். ரைட், இதுல வந்து நீங்க எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்க இருந்து வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா யூஸ்வலா வந்து நமக்கு தெரியாது. இப்போ பிசிக்கல் டேட்டா லிங்க், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் இதெல்லாம் நம்ம கரெக்டா சொல்லிடுவோம். பட் when it comes to the transport அப்புறம் இந்த செஷன், பிரசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் நமக்கு வந்து கரெக்டாக ஆகும். ஸோ we need to understand all the 7 layers in a better manner, right? We just move on to the next part. ஓகே, இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். பிசிக்கல் லேயர்னா எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம், டேட்டா லிங்க் லேயர்னா என்னன்னு பார்த்தோம்,
நெட்வொர்க் லேயர்னா என்னன்னு பார்த்தோம். அதைத்தான் வந்து இவங்க ரொம்ப எலாபரேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன இது நான் ஃபர்ஸ்ட் ஏன் அந்த ஓஎஸ்ஐ டயக்ராம் வச்சு சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா யூ வில் பி லைக் கொஞ்சம் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம இதை பார்த்தோம்னா we can able to understand very easily. சரி, இப்போ வந்து பிசிக்கல் லேயர் டிரான்ஸ்மிட் ரா பிட் ஓவர் கேபிள் ஃபைபர் ஆர் ரேடியோ. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் ரா பிட் ஒரு ஈத்தர்நெட் கேபிள் வச்சு இல்ல வைஃபை கேபிள் இல்ல ப்ளூடூத் இந்த மாதிரி வச்சு அனுப்புறது ஃபர்ஸ்ட்லாம் ப்ளூடூத்மே பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹார்ட்வேர் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து டிஃபால்ட்டா நம்மளோட மொபைல்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, ரைட்? அதுக்கப்புறம் வந்து டேட்டா லிங்க் லேயர் ஃப்ரேம் பிட்ஸ் பிட்வீன் டிவைஸ் ஆன் தி சேம் நெட்வொர்க் யூசஸ் மேக் அட்ரஸ். நம்ம மேக் அட்ரஸ்னா பார்த்தோமா, ஸோ எல்லாமே வந்து நம்ம அனுப்புற டேட்டா வந்து ஒரு பிட்ஸ், நமக்கு வந்து பிட்டு பைட் இதெல்லாம் நமக்கு தெரியலையோ, ஸோ அதை வச்சுதான் வந்து கன்வெர்ட் ஆகி ஒரு இதுல இருந்து டெஸ்டினேஷன், அதாவது சோர்ஸ் வந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் போகும். ஸோ when it comes to நெட்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட லாஜிக்கல் அட்ரஸ். ஓகேவா, நம்ம ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்றோம்னா அதுக்குன்னு ஒரு லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும், சரிங்களா? அந்த நெட்வொர்க் அதுதான் வந்து நம்ம ஐபி அட்ரஸ் சொல்லுவோம், விச் மீன்ஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்றோம், நம்ம ஒரு நெட்வொர்க்ல இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு வந்து லாஜிக்கலா ஒரு அட்ரஸ் வேணும்ல. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ என்னோட வைஃபை நேம், இப்போ நம்ம வந்து நம்மளோட வைஃபை டிவைஸ் இல்ல வந்து நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு புரியுற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இதர் இன் தமிழ், இதர் இன் இங்கிலீஷ் ஆர் தங்கிலீஷ் ஆர் பிரெஞ்சு, ஜெர்மன் எல்லா லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. சிமிலர்லி நெட்வொர்க் வந்து அதுக்கு புரியுற மாதிரி ஒரு அட்ரஸ்ல வந்து அந்த நெட்வொர்க்கை ஸ்டோர் பண்ண, அதாவது நம்மளோட நெட்வொர்க் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட நெட்வொர்க் வந்து ஒரு ப்ராப்பரான டிவைஸ்ல நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுக்குன்னு எனக்குன்னு வந்து ஒரு லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும், கரெக்டா? எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும். ஏன்னா வந்து என் நெட்வொர்க்கு வந்து தெரியாது இதுதான் என் பேரு, இதுதான் என் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு தெரியாது, கரெக்டா? மிஷினுக்கு தெரியாது. பட் அது வந்து அதுக்கு தெரிஞ்ச ஒரு லாஜிக்கல் அட்ரஸ்ல வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்மளோட ஐபி, ஐசி, எம்பி, ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் எவ்ரி திங், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர் பார்த்தோம், செஷன் லேயர் பார்த்தோம், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேட்டாவை நம்மளோட நெட்வொர்க்கை தாண்டி வெளியே இன்டர்நெட்லயோ இதுலயோ வந்து நம்ம இன்டர்நெட்ல இல்ல இன்டர்நெட்ல இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ நம்ம ஷேர் பண்றோம் இல்ல எதுலயாவது அப்லோட் பண்றோம்ல. ஸோ இதுல வந்து 2 ப்ரோட்டோகால்ஸ் வந்து வரும், டிரான்சிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட எந்த மாதிரி நம்ம வந்து அனுப்பணும். இல்லைன்னா எஃப்டிபி இருக்கு, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இந்த ப்ரோட்டோகால்ல எனக்கு எது வேணும் தேவைப்பட்டுட்டு அதுல இருந்து நான் யூஸ் பண்ணி அனுப்பிக்கலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஏன்னா இப்போ ஒன்னு ஒரு மாதிரி வந்து ஒர்க் ஆகும், ரைட்? இப்போ வாட்ஸ்அப் அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுல வந்து நம்ம எல்லா ப்ரோட்டோகால்ஸுமே இன்க்ளூட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபைல் அனுப்புவோம், ஓகே, யூசர் டேட்டா ஏதாவது அனுப்புவோம், ரைட்? அண்ட் வந்து திஸ் ஷுட் பி டிரான்ஸ்கிரிப்ட். இது வந்து ஃபுல்லாவே வந்து நமக்கு என்கிரிப்ஷன் ஆகி தான் இருக்கணும், கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து செஷன் லேயர், ஓப்பன், மேனேஜ் அண்ட் க்ளோஸ்ட் செஷன் பிட்வீன் ஹோஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா வந்து மேனேஜ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி அனுப்பி ஒரு இடத்துல வந்து அது வந்து ப்ராப்பரா போகுதா, ப்ராப்பரா ரீச் ஆயிடுச்சா டெஸ்டினேஷனுக்கு, வேற என்னென்ன நான் பண்ணணும், இதெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம பாக்குறது. ஓகே, ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் இது வந்து அந்த ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து எப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயர்ல தான் வந்து அந்த என்கிரிப்ஷன் இதெல்லாமே வந்து நடக்கும். அண்ட் வந்து நமக்கு டிசிபி ஐபி ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செஷன் லேயர்லயும் வந்து நமக்கு என்கிரிப்ஷன் நடந்துரும். ஓகே, நான் வந்து போக கிளாஸ் வந்து I'll tell you the difference. ஓகே, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் வந்து நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர். இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ், யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ் டைரக்ட்லி யூஸ் சாஃப்ட்வேர் அண்ட் எண்ட் யூசர்ஸ். நம்ம வந்து நம்மளோட ஹெச்டிடிபியா இருக்கட்டும், டிஎன்எஸ், நம்மளோட நான் சொன்ன எஃப்டிபி ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி we will able to see the application part and everything, சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்பா. ஓகே, இதெல்லாம் ஏன் அப்படின்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட எண்ட் யூசர் நம்மளோட வெப்பேஜ் எப்படி இருக்கு, நமக்கு எங்க இருந்து டேட்டா வருது, அந்த டேட்டா எப்படி இருக்கு, ப்ராப்பரான டேட்டாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இங்க வந்து மேக் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா. மேக் அட்ரஸ்னா என்ன? இப்போ நான் சொன்னேன்ல, ஐபி அட்ரஸ் அப்படின்றது இட் இஸ் அ லாஜிக்கல் அட்ரஸ், கரெக்டா? நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்ல வந்து இப்போ நம்ம வந்து இந்த வெப்சைட்ல ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா டெம்பரரி நம்பர் கிரியேட்டட் ஃபார் சேஃப்டி அந்த மாதிரி ஏதாவது சம்திங் நமக்கு காட்டும்ல. சிமிலர்லி நம்ம ஒரு நெட்வொர்க் ரெஜிஸ்டர் பண்றோம்னா லாஜிக்ல வந்து நமக்கு ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும், அதுதான் வந்து ஐபி அட்ரஸ். ஓகே, எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் தான், இப்போ நம்ம மொபைல் கடையில போய் கேட்கறோம்ல, எனக்கு இந்த மொபைல் நம்பர் தான் வேணும், அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. ஓகே, பட் நம்ம இன்ஸ்டன்ட் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா
திஸ் இஸ் மை லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. மேனுவலா அது ஜென்ரேட் ஆகும். ரைட். இப்போ ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து யூ கேன் சே லைக் ஓகே, நீங்க ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க, இல்ல நீங்க வீட்டுக்கு ஒரு வைஃபை போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க மொபைல கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் இஃப் யூ ஹேவ் அன் டேப் ஆர் ஐபேட் எனிதிங் அதை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் இஃப் யூ ஹேவ் ஸ்மார்ட் வாட்ச் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்க 4 ஐபி அட்ரஸ் எடுத்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ரைட். 4 மேக் அட்ரஸ் எடுத்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஐபி அட்ரஸ் இஸ் நத்திங் பட் உங்களோட நெட்வொர்க் இல்ல வந்து நீங்க இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அங்க ஏதாவது ஒரு நெட்வொர்க் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு கிரியேட் ஆகுற ஒரு லாஜிக்கல் அட்ரஸ். ஓகே, லாஜிக்கல் அட்ரஸ். மேக் அட்ரஸ் இஸ் நத்திங் பட் அ பிசிக்கல் அட்ரஸ். ஓகே, பிசிக்கல் அட்ரஸ் இது வந்து உங்களுக்கு எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா உங்களோட மெமரி இருக்குல்ல, நம்மளோட சிபியூ ரேம் அதால கிரியேட் பண்ணப்படுற நம்மளோட ஒரு நம்ம டிவைஸ்க்கான ஒரு அட்ரஸ். ஓகே, இந்த ரெண்டுமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் அட்ரஸ் மேக் அட்ரஸும் இம்பார்ட்டன்ட், ஐபி அட்ரஸும் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் இஸ் லைக் மோர் அஃபிஷியல். இப்போ வந்து ஐபி அட்ரஸ் கூட வந்து நமக்கு ஒரு நெட்வொர்க் டு நெட்வொர்க் வந்து போறப்ப சேஞ்ச் ஆகலாம். மேக் அட்ரஸ் வந்து நம்மளோட ஓன் டிவைஸ்ல இருந்து ஜென்ரேட் ஆகுறது. ஸோ மோஸ்ட்லி மேக் அட்ரஸ் இட் வில் பி ஸ்டே காமன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களோட ஐ ஹோப் திஸ் வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ மேக் அட்ரஸ் அப்படின்றது ஹேவிங் அ கார். ஓகே, உங்க கார்ல வந்து ஒரு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு செக்யூரிட்டி நம்பர் ஏதாவது. ஸோ அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்போ அந்த கார் வந்து ஏதோ பேர்ன் ஆயிடுச்சு, இல்ல அந்த ஃபேக்டரி வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஃபேக்டரியே வந்து பேர்ன் ஆயிரும். பட் வந்து நம்மளால வந்து அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. சம்டைம் சில கேசஸ்ல ஃபேக்டரி பேர்ன் ஆச்சு, எங்ககிட்ட எந்த டேட்டாவும் இல்ல அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இடத்துல அது வந்து பிசிக்கலா இருக்கிற அட்ரஸ். பிசிக்கலா வந்து ஒருத்தவங்க கிரியேட் பண்றது இல்ல, நம்மளோட மெமரியால வந்து கிரியேட் ஆயிருக்கிற ஒரு அட்ரஸ். ஓகே, ஐபி அட்ரஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வுட் பி. அண்ட் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இது வந்து ஒரு 48 பிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அண்ட் வந்து அதோட ஃபார்மேட் வந்து இப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா 001A:2B இந்த மாதிரி வந்து ஒரு வெண்டர் மேனுஃபேக்சரர் யூஸ் பண்ணி பண்றது. ஓகே, ஸோ ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரியல் OUI எக்ஸாம்பிள்ஸ் இதுல பாத்தீங்கன்னா சிஸ்கோ சிஸ்டம்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி மேக் அட்ரஸ் இருக்கும், கூகுளுக்கு வந்து ஒரு மாதிரி மேக் அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கூகுள் டிவி, கூகுள் போன்ஸ், கூகுள்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஏதாவது இது சாஃப்ட்வேர்ஸ் இல்ல விண்டோஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி அட்ரஸஸ் இருக்கும். ஸோ கூகுளோட அட்ரஸஸ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும்னா 3C5A B4 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். when it comes to ஆப்பிள், நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நம்மளோட ஐபோன்ஸ், நம்மளோட மேக்புக், ஆப்பிள் வாட்சஸ் இதுலலாம் வந்து இதுல அட்ரஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா 4A5C89 இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து காமன். ரைட். ஸோ மேக் அட்ரஸ்ன்றது இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இங்க வந்து லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 00:1A:2B OUI வெண்டர். இவங்க வந்து ஒரு வெண்டர் மேனுஃபேக்சர். இவங்க கிரியேட் பண்ற சிஸ்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்படிதான் இருக்கும். ஸோ 3C:4D5 இது வந்து NIC ஸ்பெசிபிக் சீரீஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான சீரீஸ்க்கு இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு காமனான ஹார்ட்வேர் பார்ட்டுக்கு அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கேன் சே லைக் விண்டோஸ் இதுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் பாத்தீங்கன்னா இந்த 3C:4D இந்த மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு see the real example, நம்ம வந்து வீட்டுல ஸ்மார்ட் டிவிஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம போய் we can able to see. எப்படின்னா நீங்க வந்து உங்களோட கனெக்ட் பண்ணுவீங்களா, மோஸ்ட்லி ஐ திங்க் வந்து நம்ம வைஃபை கனெக்ட் பண்றப்போ நோ இன்டர்நெட் அந்த மாதிரி இதை வச்சு நம்ம செட்டிங்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். டிவிஸ்ல ஐம் டெல்லிங் அபவுட் த ஸ்மார்ட் டிவிஸ். ஓகே, அங்க வந்து கனெக்ட் இன்டர்நெட் ஆப்ஷன்ல வந்து ஐபி அட்ரஸ் காட்டும், அதுக்கு கீழே மேக் அட்ரஸ் காட்டும். நீங்க அந்த மேக் அட்ரஸ் வந்து செக் பண்ணுங்க. you got to know which category will come. ஃபார் எக்ஸாம்பிள் 001A:2B வருமா, இல்ல 3C5A:B4 வருமா, இல்ல 4F5C89 வருமா அப்படின்றத you can able to understand. See again the simple example has been given for MAC address versus IP address. MAC address என்ன பண்ணணும் அப்படின்னா it is a physical address burned into hardware. ஓகே, ஹார்ட்வேர் இஸ் நத்திங் பட் நம்மளோட CPU மெமரி. அதுல டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கிற ஒரு லாஜிக்கல் செக்மெண்ட் லேயர் 2. லேயர் 2னா என்ன, நம்மளோட டேட்டா லிங்க் லேயர் அதுலதான் வரும். ஓகே, சோ லாஜிக்கல் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் அப்படின்றது லாஜிக்கல் அட்ரஸ். இது எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா அசைன்டு பை தி நெட்வொர்க்காரங்க அவங்க தான் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 192.52.8.1 இந்த ரேஞ்ச்ல இருந்து 192.54.63 ஒரு 100 ரேஞ்ச் வரைக்கும் மட்டும் இந்த நெட்வொர்க்குக்கு தரலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்றது நம்மளோட ஒரு டிவைசஸ். இப்போ வந்து நமக்கு 100 நெட்வொர்க் தான் தேவைன்னா அவ்வளவு மட்டும் வாங்கினா போதும். நமக்கு எனக்கு 5500 வேஸ்ட் தானே அது அவங்க வந்து வேற யாருக்காவது கொடுத்துட்டு போயிருவாங்கல்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இட் இஸ் அ லாஜிக்கல் அட்ரஸ்.
இது வந்து எங்கன்னா டேட்டா 3 ஐ மீன் லேயர் 3ல வரும். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர் என்ன பிசிக்கல் லேயர், மேல இருந்து போகக்கூடாது, கீழ இருந்து போகணும். கீழ இருந்து போறப்போ பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், network layer. So MAC address, it will come under data link layer. This means layer 2, right? And IP address, logical address, which that will come into layer 3. Okay, so MAC spoofing. இப்போ நமக்கு email spoofing இருக்கு, நிறைய spoofing இருக்கு. So similar that we will be having MAC spoofing. இது என்னன்னா this will be like one of the security risk and security threat ன்னு சொல்லுவாங்க. So MAC address can be changed in software. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாக்கர் ஸ்பூஃப் ட்ரஸ்டட் டிவைஸ் மேக் டு பைபாஸ் மேக் ஃபில்டரிங் வைஃபை செக்யூரிட்டி ஆர் இம்பர்சனேட்டட் டிவைஸ் ஆல்ரெடி ஆன் தி நெட்வொர்க். ஓகே, இப்போ வந்து அட்டாக்கர்ஸால நம்மளோட மேக் அட்ரஸை கண்டுபிடிச்சு அதையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து அவங்களோட ஒரு மேக் அட்ரஸ் இருக்குமா, அதுவே டெம்பரரியான ஒரு ஃபேக்கான மேக் அட்ரஸ் வைங்களேன். அந்த மேக் அட்ரஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஒரிஜினல் மேக் அட்ரஸை தூக்கிட்டு அந்த மேக் அட்ரஸை போட்டு வச்சுட்டாங்கன்னா வாட் ஹேப்பன் மீன்ஸ் எந்த எவ்வளோ டைம் யார் யார் நம்மளோட மேக் அட்ரஸ் வச்சு நம்மள கால் பண்றாங்களோ ஆல் தி டேட்டா தே கேன் கெட். ஓகே, so these are all the possibilities, these are all the probability and possibilities, right? So we can just move on to the next part, IP classes, ரைட். நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வில் பி ஹேவிங் சோ மெனி ஸ்டாண்டர்ட்ஸ். நமக்கு வந்து பப்ளிக் ஐபி இருக்கு அண்ட் பிரைவேட் ஐபி அட்ரஸஸ் இருக்கு, ரைட். இப்போ வந்து பப்ளிக் ஐபி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுறேன். அண்ட் வி வில் பி ஹேவிங் 5 கிளாஸஸ், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ. நமக்கு 5 கிளாஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஐபின்னா எப்படி இருக்கும், ஒரு பிரைவேட் ஐபின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏ வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், வெரி லார்ஜ் நெட்ஒர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஒரு பெரிய நெட்ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஒர்க்ஸ் லைக் கூகுள் இல்ல ஓப்பன் ஏஐ, அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க் வேணும்னா தே கேன் கோ வித் திஸ் அட்ரஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ் வந்து எப்படின்னா இப்போ 3 டாட் செப்பரேட் பண்ண ஒரு 4 டிஜிட் அந்த மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 192.68.52.1 இல்ல 192.5.8.3 இந்த மாதிரி நிறைய வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாஸ் ஏ, இதுல வந்து ஐபி ரேஞ்ச் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 1ல இருந்து அப் டு வந்து 1 இங்க அந்த ஹேஷ்க்கு பின்னாடி இந்த பக்கம் 126 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஸோ 1.0.0.0 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி அப்போ எது வரைக்கும் முடியும் 126.255.255.255 இந்த ரேஞ்ச்ல இருந்து தான் வந்து நம்மளோட கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸஸ் இருக்கும். ஸோ இட் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 126. ஓகே, ஸோ 127 வந்து நமக்கு இங்கே வராது. ஓகே, ஏன் வராது அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட நெட்ஒர்க்ல ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம், we need to get the details back. I need loop. நான் வந்து என்னோட நெட்ஒர்க்லயே லூப் பண்ணணும், என்னோட டேட்டா இருக்கு நான் பார்க்கணும் அப்படின்றப்போ அந்த 127 அந்த ரேஞ்ச் வந்து எங்கேயுமே நமக்கு வராது. வை, பிகாஸ் அதுல இருந்தா வந்து நமக்கு ஏதாவது டேட்டா வேணும், ரெக்கவர் வேணும், அதுல இருந்தா பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் வந்து செப்பரேட் நம்மளோட ஒரு பேக்கப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஐபி வந்து நம்மளோட பேக்கப் மாதிரி, ரைட். இப்போ கிளாஸ் பி நான் சொன்னா 127 வராதுன்னு சொன்னா, ஸோ இங்க வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா 128ல இருந்து 191 வரைக்கும் ரேஞ்ச் வந்து நான் சொல்றேன். ஓகே, இவ்வளவுதான் கவுண்ட். ஓகே, இவ்வளவுதான் கவுண்ட், ரைட். ஸோ இப்படிதான் வந்து கிளாசிஃபை ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் கிளாஸ் ஏ வந்து எப்படின்னா 1ல இருந்து 126 வரைக்கும் வரும், 127 வராது. ஸோ 128ல இருந்து 191 இது வந்து கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் ஏ வந்து ரொம்ப பெரிய நெட்வொர்க், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், நம்மளோட அமேசான், பிளிப்கார்ட், அவங்க வந்து இந்த மாதிரி ஐபி கிளாஸஸ்ல வந்து வச்சுப்பாங்க ஃபார் ரொம்ப பெரிய பெரிய நெட்வொர்க்ஸ்க்கு வேணுமென்றால் இந்த மாதிரி. ஸோ கிளாஸ் பி அப்படின்றது மீடியம் சைஸ் நெட்வொர்க். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் நெட்வொர்க் வந்து நான் வச்சுக்கலாம். இது வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னா வந்து 128ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 191 வரைக்கும் இருக்கும், ரைட். இப்படிதான் வந்து கிளாஸ் பியோட ஐபி வந்து ஒர்க் ஆகும். இங்க வந்து என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் நெட்வொர்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன், ஒரு சின்ன கம்பெனி, அவங்களோட நெட்வொர்க்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் சி நம்ம எல்லாமே வந்து கிளாஸ் சி அந்த மாதிரி தான் வரும். வை, பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னது. நம்மளோட சின்ன ஆஃபீஸ், நம்மளோட சின்ன ஹோம், இல்ல நம்மளோட ஓன் மொபைல் நெட், இதெல்லாமே வந்து கிளாஸ் சில தான் வரும். ஓகே, ஸோ திஸ் வில் பி ஸ்டார்டிங். மேல வந்து நமக்கு 191ல முடிஞ்சிச்சு. ஸோ கீழே வந்து 192ல இருந்து 223 வரைக்கும் இருக்கும், கரெக்டா. அண்ட் இதெல்லாமே வந்து எப்படி சொல்றது, நம்ம இதெல்லாமே வந்து பிரைவேட் நெட்வொர்க்ஸ், இதெல்லாம் பப்ளிக்கா வைக்க முடியாது இல்ல, ரைட்.
ஸோ இது எல்லாமே வந்து பிரைவேட் நெட்ஒர்க்ஸ். இப்போ நமக்கு வந்து மோஸ்ட்லி உங்களோட ஐபிஓ இல்லை என்னோட லேப்டாப்போட ஐபிஓ, என்னோட ஹோம் நெட்ஒர்க்கோட ஐபி, உங்களோட ஹோம் நெட்ஒர்க்கோட ஐபி எதை எடுத்து பார்த்தாலும் நமக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா 192.68 இல்லை 192.168.92. இந்த மாதிரி தான் வந்து ரேஞ்சே இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பிரைவேட் ஐபிஸ். ஓகே, பிரைவேட் ஐபிஸ். இந்த ஐபி தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா லாஜிக்கல் அட்ரஸ் கிரியேட்டட் பை ஆர் நெட்ஒர்க். நம்ம வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹோம் நெட்ஒர்க் வந்து 192.168.0.1 இருந்து எனக்கு வந்து ஒரு 126 அவ்வளவு ஐபி, ஒரு 126 ஐபி அட்ரஸ் செட் இருந்தா போதும், மேக்ஸிமம் நம்பர் ஐ கேன் கவர். இந்த மாதிரி நம்ம ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? இந்த ரேஞ்ச்குள்ள தான் வந்து நம்மளோட லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கு. லாஜிக்கல் அட்ரஸ்னா நம்மளோட ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? இப்படிதான். எதர் யூ கேன் சே லைக் இது வந்து பப்ளிக் ஐபியா இல்ல பிரைவேட் ஐபி அட்ரஸா, எந்த ரேஞ்ச்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு we can able to set it up. ஓகே, ரைட். இப்போ வந்து பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும் பேசிக்கலா? ஸோ ரைட் சைட் பாத்தீங்கன்னா வந்து பிரைவேட், நோ இன்டர்நெட் ரவுட்டபிள். ஓகே, இன்டர்நெட்டால வந்து இதை ரவுட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10.0.0.0 to 10 இந்த மாதிரி இப்போ 172.168.0.0 172 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அண்ட் 192.168. மேம் அப்ப நீங்க கேட்கலாம், மேம் இப்போ வந்து இது எல்லாமே நீங்க பிரைவேட் ஐபி அட்ரஸ் சொல்றீங்க, பட் வந்து ஹோம் நெட்ஒர்க்ஸ்க்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க. தென் ஹவு இப்போ நான் இன்டர்நெட்ல ஒரு சர்ச் பண்றப்போ இது அங்க போகும்ல அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இப்போ என்னோட ஹோம் நெட்ஒர்க் இருக்கு. I'll just open my paint. Okay, just give me a second. Yeah, so I just got my paint. Okay, so இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் I'll be having my network. இதுல இருந்து இது வந்து என்னோட போன் பேன் வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை போன். இங்க இருந்து எனக்கு என்னோட ரவுட்டருக்கு போகுமா? ரவுட்டர் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த ரவுட்டர் தான் என்னோட டிஃபால்ட் கேட்வே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ஆதார் கார்டுன்னு வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட டிஃபால்ட் கேட்வே. இப்போ எனக்குன்னு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், லைக் 192.168.0.0.1. இதுதான் வந்து என்னோட ஐபி அட்ரஸ். ஓகே, என்னோட போனோட என்னோட லாஜிக்கல் ஐபி அட்ரஸ் செட்டப் பை மை நெட்ஒர்க். இப்போ இங்க வரைக்கும் வந்து எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். இதை தாண்டி இன்டர்நெட்டை தாண்டி நான் வந்து ஒரு விஷயம், நான் இன்டர்நெட்குள்ளேயோ இல்ல என்னோட கேட்வே தாண்டி நான் உள்ள போய் ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கணும்னா எனக்கு காமனா ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? ஓகே, 162.1.1. ஓகே, ஸோ 162.1.1 இன்னொரு 1, இது ஒரு 1. ஸோ 162.1.1.1 இது வந்து என்னோட பப்ளிக் ஐபி. ஸோ என்னோட டிஃபால்ட் இங்க இருந்து நான் கொஸ்டின் அனுப்புறேன். எனக்கு இந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பார்த்துட்டுவான்னு சொல்லிட்டு என் டிஃபால்ட் கேட்வேக்கு நான் அனுப்புறேன். என் டிஃபால்ட் கேட்வே என்ன பண்ணணும்னா, என் ரவுட்டருக்குன்னு ஒரு காமனான இல்ல என்னோட நெட்ஒர்க்குன்னு காமனா எனக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இன்டர்நெட்ல வந்து நான் ஒரு விஷயத்த பார்க்க போறேன், விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து போய் சர்ச் பண்ணிட்டு வரும். வந்துட்டு ஓகே எனக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு, இந்த கொஸ்டினை கேட்டது யாரு செக் பண்றப்போ ஓகே இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்தா வந்திருக்கு, ஸோ இங்க நான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் வந்து பப்ளிக் ஐபிக்கும் பிரைவேட் ஐபிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ அபார்ட் ஃப்ரம் தேட் வந்து ஒரு காஃபி ஷாப்ல எங்க பாத்தீங்கன்னாலும் அவங்களோட ஒரு ஏரியா அதெல்லாம் வந்து பப்ளிக் வைஃபை அப்படின்றது வேற, பப்ளிக் ஐபி அட்ரஸஸ், பிரைவேட் ஐபி அட்ரஸஸ் அப்படின்றது வேற. ஸோ பிரைவேட் ஐபி அட்ரஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் ஒர்க் ஆகும். ரைட், ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன் வித் திஸ். ஓகே, ஸோ சிமிலர்லி என்னன்னா வந்து பிரைவேட் ஐபி வந்து ரவுட் பண்ண முடியாது, நோ இன்டர்நெட் ரவுட்டிங். அந்த ஐபி அட்ரஸஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்குள்ளேயே போகாது. ஏன்னா நமக்கு காமனா ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். நம்மளோட டிஃபால்ட் கேட்வே, நம்ம குவரி வந்து நம்மளோட டிஃபால்ட் கேட்வேல இல்லாம அதை தாண்டி இன்டர்நெட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்துல அது என்ன பண்ணும்னா நம்மளோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்து யூஸ் பண்ணி இந்த குவரிக்கான ஆன்சர் எடுத்துட்டு வந்து இட் வில் கிவ் டு அஸ். ஓகே, ஸோ பப்ளிக் ஐபி நான் தான் சொன்னேன்ல, பப்ளிக் ஐபி அதுதான் பண்ணும். ஸோ பிரைவேட் ஐபி இட் வாஸ் நாட் ரவுட்டபிள், ரவுட் ஆகாது இன்டர்நெட்ல. அண்ட் பிரைவேட் பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து ரவுட் ஆகாது. பப்ளிக் ஐபி அட்ரஸ் இட் வில் ரவுட்டபிள் ஆன் தி இன்டர்நெட். ஓகே, ஸோ ஆல் அதர் ஐபிவி அட்ரஸஸ் யூனிக் அசைன்ட் டு எனி டிவைஸ் கேன் பி ரீச் டு குளோபலி. ஓகே, இப்போ என்னோட ஹோம் நெட்ஒர்க் வந்து ஒரு காமனா ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குன்னா அது அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சுச்சு நான் உலகத்துல எங்க
இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேணாலும் நான் எடுத்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ சீரியஸ்லி வி ஹாவ் டு நோட் டவுன் ஒன் திங். என்னன்னா பிரைவேட் ஐபிஎஸ் இருக்கு இல்லையா, இட் வாஸ் லைக் பிஹைண்ட் தி நேட். ஓகே, ஸோ பிரைவேட் அந்த நேட் அப்படின்னு சொல்றல, நேட் அப்படின்றது என்னன்னா நான் நம்மளோட ரவுட்டர் டிஃபால்ட் கேட்பின் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த நேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் வாஸ் நாட் டைரக்ட்லி ரீச்சபிள் அவுட் சைடு. ஓகே, ஏன்னா டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக, ஏன்னா யாருமே வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் எக்ஸாக்டா தெரிஞ்சுட்டா இட் வில் பி ஈஸி டு ஹேக். இல்ல ஹேக் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா போயிடும்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து பப்ளிக்கா விசிபிள் ஆகுற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. ரைட், ஸோ எல்லாருமே வந்து இப்படிதான் வச்சிருப்பாங்க. Okay, I hope you all having a clear overview on this part. So we'll just move on to the next. Okay, so IPv structure. ஒரு IP address. See, actually வந்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு, IPv4, IPv6. ஓகே, ஸோ IPv4 அப்படின்னா நமக்கு ஒரு 3 டெசிமல் பாயிண்ட் வச்சு, அதாவது இங்க வந்து ஒரு பாயிண்ட், இங்க வந்து ஒரு பாயிண்ட், இங்க வந்து ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் இருக்கிற ஒரு 4 டிஜிட், லைக் 192.168.1.1. ஓகே, இப்படித்தான் வந்து இருக்கும். இட் இஸ் லைக் அ 32 பிட் லாஜிக்கல் அட்ரஸ். இது வந்து ஒரு 32 பிட் லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பிளிட் இன்டு 4 ஆக்டெட்ஸ் ஆஃப் 8 பிட் ஈச். ஸோ இது வந்து எப்படின்னா இதுல ஒரு 8 பிட், இதுல ஒரு 8 பிட், இதுல ஒரு 8 பிட், இதுல ஒரு 8 பிட். ஸோ 8 4s are 32. கரெக்டா? ஸோ இது வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்ற ஒரு 32 பிட் இருக்கிற ஒரு லாஜிக்கல் அட்ரஸ். இது வந்து எப்படின்னா ஒரு 4 ஆப்டெக்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. அந்த 4 ஆப்டெக்ட் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்கன்னா 32 டிவைடட் பை 4, விச் மீன்ஸ் வந்து ஒரு இதுலயும் ஒரு 8 பிட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்டெக்ட். இந்த 192 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆக்டெக்ட், இந்த 168ன்றது செகண்ட் ஆக்டெக்ட், இந்த 1ன்றது தேர்ட் ஆக்டெக்ட், இங்க 1ன்றது ஃபோர்த் ஆக்டெக்ட். இப்போ இங்க வந்து 3 டிஜிட் இருக்குல்ல, இங்க 1 டிஜிட் இருந்து இங்க 3 டிஜிட் இருந்தாலும் இது செகண்ட் ஆக்டெக்ட் தான், இது தேர்ட் ஆக்டெக்ட் தான். இதுல எந்த சேஞ்சஸுமே வராது. சி, அது அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ 4 ஆக்டெக்ட் இன்டூ 8 பிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 பிட் டோட்டல் பர் அட்ரஸ். ஸோ ஒரு அட்ரஸ்க்குமே வந்து இப்படிதான் வந்து டிஃபைன்ட் ஆயிருக்கும். ஓகே, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஐபி அட்ரஸ் வந்து ரெண்டா வந்து கிளாசிஃபை ஆயிருக்கு. ஒன் இஸ் IPv4, another one is IPv6. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட சிஸ்டம்ஸ்லயே பார்த்தோம். ஏன்னா இப்போ ஐபி அட்ரஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த சேஃப்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கனால IPv6 வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, பட் இங்க வந்து டேட்டால இப்போ இங்க கீழே ஒரு இமேஜ் தெரியுது இல்லையா, IPv6 யூசஸ் 128 பிட் அட்ரஸ். ஓகே, IPv4 அப்படின்றது ஐபி அட்ரஸ் வெர்ஷன் 4 அப்படின்றது 32 பிட். ஓகே, IPv6 அப்படின்றது பாத்தீங்கன்னா 128 பிட் அட்ரஸ். அதோட பிட் வந்து 128 வந்து இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து இருக்கும். 2001 is to ODB8 is to 85A3 is to 8A2E இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து எப்படின்னா வந்து 340 அன்டிஷன் பாசிபிள் அட்ரஸ். இப்போ நம்ம வந்து IPv4 வந்து ஈஸியா வந்து இப்படிதான் வந்திருக்கு, இதுதான் வந்து ஒரு டவுட் பண்ணி ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். IPv6 வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏன்னா இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே IPv4 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து நீங்க டேட்டாவை பாத்தீங்கன்னா தெரியும், வை IPv6 எக்ஸிஸ்ட். IPv4 நல்லா தான் இருக்கு, எதுக்கு IPv6 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா IPv4 வந்து ஒன்லி ஆஃபர்ஸ் 4.3 பில்லியன் அட்ரஸ். வெறும் 4.3 பில்லியனே பெருசு. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 4.3 பில்லியன் அட்ரஸ் மட்டும்தான் IPv4 ஆஃபர் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.0.0.0 ஃப்ரம் 126 இல்ல 255 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா 1 to 255 இதுல வந்து எவ்வளவு அட்ரஸ் வந்து அதால கொடுக்க முடியும்? ஒன்லி ஆஃபர்ஸ் 4.3 பில்லியன் அட்ரஸ் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து ரொம்ப அதை யூஸ் பண்ணப்பட லாங் சின்ஸ் எக்ஸாஸ்டட் பை த growth ஆஃப் இன்டர்நெட் அண்ட் IoT டிவைசஸ். நமக்கு வந்து இப்போ ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம்னா IPv4 வந்து நமக்கு ரொம்ப போதுமானதா இருந்துச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்றாங்க, ஹோம் நெட்வொர்க்ஸ் வச்சிருக்காங்க, IoT டிவைசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து IPv4 பத்த மாட்டேங்குது. ஓகே, ஸோ இன்னும் வந்து ஒரு ஹை ப்ரையாரிட்டியில இன்னும் வந்து பெட்டர்மெண்ட்ல வந்து வாட் தே ஹவ் கிரியேட்டட் அப்படின்னா வந்து IPv6 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது கிரியேட் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can get more addresses and IPv4 விட IPv6 வந்து கொஞ்சம் ரொம்ப செக்யூர். இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கிறதுனாலதான் IPv6 வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சோ ஐ ஹோப் யூ ஆல் ஓகே வித் திஸ். இப்போ நம்ம ஓவராலா என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்னா எதுக்கு வேணும், பேசிக்கா நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்தோம், OSI மாடல்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு சிஸ்டம், அதாவது ஒரே இன்டர்நெட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா என் சிஸ்டம் வந்து என் ஃப்ரெண்டோட சிஸ்டம்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்? வெளியே ஒரு விஷயம் வெளியே இருந்து நான் இன்டர்நெட்ல ஏதாவது ஒரு விஷயம்
பார்க்கணும், இல்ல வெளியே இருக்கிற என்னோட நெட்வொர்க்ல இல்லாத ஃபாரின்ல இருக்கிற என்னோட கிளைண்ட்டுக்கு, இல்ல பக்கத்தூர்ல இருக்கிற என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நான் எப்படி மெசேஜ் பண்ணா எப்படி போகும், எப்படி டிராவல் ஆகும், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். பேசிக்கா அப்புறம் வந்து அந்த 7 லேயர்ஸ் பார்த்தோம். ஆஃப்டர் தட் வந்து நம்ம டிசிபி ஐபி, பேசிக்கா ஐபினா என்னன்னு பார்த்தோம், மேக் அட்ரஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஐபி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஆஃப்டர் தட் வாட் வி ஆர் கோயிங் டு see is டிசிபி ஐபி மாடல். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நெட்வொர்க் லேயர்ல வந்து ஒரு 7 லேயர் இருக்குல்ல, அது வந்து பேசிக் ஓஎஸ்ஐ மாடல். நெட்வொர்க்கோட பேசிக் ஓஎஸ்ஐ மாடல் அது வந்து நமக்கு 7 லேயர்ஸ்ல வரும். ரைட், நம்ம பார்த்தோம்னா அந்த 7 லேயர்ஸ் அதுல தான் வந்து நம்ம வரும். இப்போ இந்த டிசிபி ஐபி மாடல் இது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, லைக் நமக்கு வந்து அந்த ஓஎஸ்ஐ மாடல்ல இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, என்னென்ன லேயரு, டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர், நெட்வொர்க், இன்டர்நெட், அது எல்லாமே சேர்த்து மொத்தமா வந்து இந்த நெட்வொர்க் லேயர்ல வந்து வந்துடும். நமக்கு நெட்வொர்க் ஆக்சஸ் கீழே ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுலயே வந்து நமக்கு டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர், மற்றபடி ஓஎஸ்ஐல இருக்கிற ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற 4 இது வந்துடும். ஓகே, நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் எல்லாம் வந்துடும். அதை தாண்டி வந்து நமக்கு இன்டர்நெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஓஎஸ்ஐ மாடல் இஸ் டிஃப்ரெண்ட், டிசிபி ஐபி மாடல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஓஎஸ்ஐ மாடல்ல 7 லேயர் இருக்கும், டிசிபி ஐபி மாடல்ல வெறும் 4 லேயர் இருக்கும். வை பிகாஸ் இதுல வந்து ஓஎஸ்ஐ மாடல்ல இருக்கிற இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஆக்சஸ்ல மொத்தமா வந்து போட்டுட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து ஓஎஸ்ஐ மாடல் ஒரு டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ்க்கு வந்து யூஸ் ஆகும், டிசிபி ஐபி மாடல் வந்து வேற ஒரு யூஸ் கேஸ்க்கு வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும். சரி, இது இருக்கனால டிசிபி ஐபி மாடல் இருக்கனால நமக்கு ஒர்க் கொஞ்சம் ஃபாஸ்டா டக்குன்னு குவிக்கா வந்து முடியும். ஓகே, இல்ல எப்பவுமே வந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணனால இந்த மாதிரி ஒரு மாடலும் வந்து வந்துருச்சு. ஓகே, திஸ் இஸ் ஓவர் வியூ, இது பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம போக போக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாடல், இந்த ப்ராக்டிக்கல் மாடல் இஸ் ரியல் இன்டர்நெட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். இப்படிதான் வந்து ஒரு ரியல் இன்டர்நெட் வந்து இங்கதான் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். ஏன்னா இங்க நமக்கு நெட்ஒர்க்னு ஒரு லேயர் இருக்கு, நமக்கு அங்க வந்து எப்படி இருந்துச்சு, நெட்ஒர்க், செஷன், டிரான்ஸ்போர்ட், பிரசன்டேஷன், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் லேயர்லயே வந்து நமக்கு வந்து பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் வந்துரும். கீழே நெட்வொர்க் ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அதெல்லாமே வந்து வந்துடும் கம்பைனா நெட்வொர்க் லேயர்ல. ஸோ நமக்கு வந்து நெட்வொர்க் ஆக்சஸ், இன்டர்நெட் ஆக்சஸ் டைரக்டா வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே அப்ளிகேஷன் லேயர்லாம் நம்ம அமுச்சு விட்டுருவோம். ஓகே, நம்ம போன செஷன்ல பார்த்தோம் இல்லையா, நான் ஐ மீன் இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, என்னன்னா ஓஎஸ்ஐ மாடல்ல பிரசன்டேஷன் லேயர்ல தான் இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் எல்லாம் நடக்கும். பட் இங்க டிசிபி மாடல்ல எப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர்லயே வந்து என்கிரிப்ட் ஆயிட்டு அது டைரக்டா அங்க மூவ் ஆயிக்கும். ஓகே, அப்ளிகேஷன் போய் அப்ளிகேஷன் உள்ள வந்து எங்க போகணும், எதுக்கு போகணும், எப்படி போகணும், அந்த மாதிரி பாத்துப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து இந்த மாடலோட ஃபுல் ப்ராக்டிக்கல் ஓவர்வியூ எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ரைட், ஐ ஹோப் யூ ஆல் ஓகே வித் தி ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். பட் என்னன்னா போக போக வந்து நம்ம பாக்குறப்போ we will be getting ஓகே ஃபைன், இதுதான் ஓகே இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, வாட் we need for this means நம்ம கான்ஸ்டன்டா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரைட், ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். இதுதான் வந்து நம்ம ஆக்சுவலி பார்த்தோம். ஓகே, இப்போ நீங்க பாருங்களேன், வில் பி ஏபிள் டு கெட் இட். இப்போ இந்த செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர், இது வந்து ஓஎஸ்ஐ லேயர், ஓஎஸ்ஐயோட 7 லேயர். ஓகே, ஓஎஸ்ஐயோட 7 லேயர், இது வந்து டிசிபி ஐபியோட 4 லேயர். இதுல வந்து இதுதான் பேஸ். இப்போ இந்த அப்ளிகேஷன் லேயர்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இது மூணுமே இங்க வந்துரும். டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படியே இருக்கும், விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு அனுப்புறோம்னா இன்டர்நெட்ல வந்து போயிட்டு என்கிரிப்ட் ஆயிட்டு டைரக்டா வந்து அந்த அப்ளிகேஷன்ல போயிடும். அங்க வந்து எந்த செஷனுக்கு போகணும், எப்படி ப்ரெசென்ட் ஆகணும் அண்ட் யூஐல போய் ப்ராப்பரா காமிச்சிடும். ஓகே, இங்க வந்து என்னன்னா ஒன்னொன்னு தனித்தனி நடக்கும். இப்படி இருக்கிறனால என்னன்னா இப்படி பி லைக் கம்யூனிகேட் பண்ண அண்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். சரிங்களா, இது ஒரு விஷயம். அண்ட் வந்து என்னன்னா அதான் இங்க பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், அப்புறம் நெட்வொர்க் லேயர், இது மூணுமே வந்து இங்க வந்துடும். இது 2 லேயர் இதுக்குள்ளேயே வந்துடும். இங்க நெட்வொர்க் லேயர் இருக்கிறது தான் இங்க இன்டர்நெட் லேயர் இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்கும். ஆஃப்டர் தட் we will be having the application layer. ரைட், ஸோ இப்போ இந்த வியூல பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் have for your references also. சரிங்களா, இந்த ரெண்டுமே வந்து நமக்கு எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, அண்ட் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம கீழே இருந்து தான் படிச்சுட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட் இப்படி தான் படிச்சுட்டு வரணுமே தவிர மேல அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன் இப்படி படிச்சுட்டு வரக்கூடாது. நமக்கு வந்து சம்டைம்ஸ் நமக்கு லாஜிக்லாம் ஓகே ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ இட் வில் பி லிட்டில் பிட் ஹார்ட். ஓகே, யா, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேக் லாகின் பேஜ் வந்து எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஒரு யூஸ் கேஸோட பார்க்கலாம். ரைட், ஸோ ஹவு அ சிங்கிள் அன்சானிடைஸ்ட் இன்புட் ஃபீல்ட் கேன் பைபாஸ் அண்ட்
ஆத்தென்டிகேஷன் என்ட்ரலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெக்கனன்ஸ் அப்படின்னா என்னன்னு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டார்கெட் மிஷின் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்க்ல இருக்கிற ஒரு ப்ளூ கலர் பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் என்னோட டார்கெட். ஓகே, என் டார்கெட் வந்து அவர் தான். ஸோ ரெக்கனன்ஸ் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் அவரோட இதெல்லாம் வந்து என்னன்னா எதிக்கல் ஹேக்கிங்ல யூஸ் பண்ற டேர்ம்ஸ், கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கனன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் யாரு, அவர் எந்த ஊரு, அவர் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா தான் பேசிக்கா. சோ அவர் யாரு, எங்க இருந்து வராரு, அவரோட பேர் என்ன, ஊர் என்ன, அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது. இது வந்து SQL இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. 7th லேயர்ல யூஸ் பண்ணுவோம், அதாவது அப்ளிகேஷன் லேயர்ல அட்டாக் பண்றதுக்கு. ஓகே, SQL இட் இஸ் லைக் ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். அதை வச்சு நம்மளால அட்டாக் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நான் வந்து எனக்கு எதை அட்டாக் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அவரோட கையை, அவரோட அவரோட வந்து ஹேர் கட் பண்ணணும், இல்ல வந்து அவர் அடிக்கணும் அப்படின்றப்ப எதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணுவேன். அதுதான் இன்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்ஜெக்ட் அப்படின்னு பண்ணா நம்ம எப்படி பண்ணுவோமோ இன்ஜெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பைபாஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ பைபாஸ் பண்றப்பே வந்து நமக்கு அவங்க அங்க என்ன என்டர் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட் நல்லா இருக்க வெப்சைட், பட் அதை வந்து நான் ஒரு ஃபேக் ஒரு query SQL ஒரு query கொடுத்து நான் அதை இன்ஜெக்ட் பண்ணி அங்க வர இன்புட்ஸ் எல்லாம் நான் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து அக்சஸ் கெயின் பண்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பைபாஸ் எப்படி ஆகும்னா, மேல் ஃபவுண்ட் SQL query ஆல்வேஸ் எவாலுவேட் ட்ரூ அண்ட் ஆத்தென்டிகேஷன் இஸ் பைபாஸ்ட். ஓகே, என்ன பண்ணணும், அங்க ஒரு SQL query நம்ம வந்து வச்சுக்கோம். அது வந்து என்ன பண்ணணும்னா எவாலுவேட் பண்ணி என்ன இன்புட் வந்தாலும் ட்ரூன்னு எவாலுவேட் பண்ணணும். அந்த ஃபேக்னா யாராலையும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா எவாலுவேட் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் பண்ணும். ஆத்தென்டிகேட் பண்ணி நமக்கு அவங்க அக்சஸ் எல்லாம் கிடைச்சிருமா, கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்க அக்சஸ் யூஸ் பண்ணி எங்க நம்ம லாகின் பண்ணணுமோ அங்க பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் தி, இது வந்து எங்க பண்ணுவாங்கன்னா 7th லேயர் அப்ளிகேஷன் லேயர்ல நடக்கும். ஓகே, அப்ளிகேஷன் லேயர்னா அந்த UI தானே, நமக்கு அந்த வெப்சைட் தானே. அந்த வெப்சைட் வந்து நான் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அங்க யார் யார் வந்து லாகின் பண்றாங்க, எனக்கு அந்த மாதிரி தான் அட்டாக் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் யார் யார் லாகின் பண்றாங்களோ அந்த டீடைல்ஸ் நான் கெட் பண்ணணும். ஸோ நான் அந்த பேஜ்ல வந்து என்னோட ஒரு query ஏதாவது ஒரு கோடிங் ஏதாவது கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்குள்ள போயிடுவேன். என்னோட டார்கெட் யாருன்னு நான் பார்ப்பேன். அப்புறம் நான் என்னோட SQL query அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் எனக்கு வரவே நான் பார்ப்பேன். ஸோ திஸ் வில் ஹேப்பன் இன் லேயர் 7. ஸோ இந்த மாதிரியும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனாலதான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணணும், அந்த எல்லாமே யூஸ் கேஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ரைட். ஸோ சப்நெட்டிங். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வாஸ்ட் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா. ஐபி அட்ரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் சொன்னேன்ல, எனக்கு 1ல இருந்து 126 வரைக்கும் வந்து நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்கு. ஒரு 120 ஒரு 250 நெட்ஒர்க்ஸ் வந்து எனக்கு இருக்கு. ஓகே, பட் அது வந்து எனக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ண வேண்டாம். ரைட், எனக்கு வந்து பிட்டு அதை எடுத்து எனக்கு எங்க தேவையோ நாங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து சப்நெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ நமக்கு வந்து 192.168.1.0 5.0 இந்த மாதிரி அதாவது ஐபி அட்ரஸ் /255 இல்ல 288 129 129.255.255.255 இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா இதுதான் நம்மளோட சப்நெட். நமக்கு வந்து எவ்வளவு யூஸ்ல இருக்கு, இன்னும் நம்ம கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இதை சொல்றதுதான் வந்து சப்நெட் பேசிக்கா. ஏன்னா நம்ம ஐபி அட்ரஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு 32 பிட் ஒரு லாஜிக்கல் அட்ரஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 1ல இருந்து 126 இல்ல 1ல இருந்து 125 என்ற ஒரு 250 ஐபி அட்ரஸஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். இதை வந்து நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்றேன், எத்தனை இங்க யூஸ் இருக்கு, எத்தனை வந்து என்கிட்ட பேலன்ஸ் இருக்கு, எத்தனை வந்து நான் என்னோட ஹோம் நெட்ஒர்க்கு எத்தனை யூஸ் பண்ணணும், தனியா ஒதுக்கி வச்சிடணும், இத்தனை வந்து என்னோட ஆஃபீஸ் நெட்ஒர்க்கு நான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீட்டுல இருக்கிற டிவிஸ் அண்ட் வீட்டுல காமனைஸ் பண்ற போன் அண்ட் காமனைஸ் பண்ற டேப், அதுக்கெல்லாம் வந்து காமனான சப்நெட்டிங் இருந்தா போதும். பட் அந்த சப்நெட் வந்து நம்ம சப்நெட் மாஸ்க் அப்படின்னா அந்த லேயர் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறது. இது வந்து நம்மளோட ஹோம் நெட்ஒர்க்கு தேவைப்படாது, விச் மீன்ஸ் ஹோம் டிவைசஸ்க்கு தேவைப்படாது. பட் எங்க நமக்கு தேவைப்படும்னா நம்மளோட ஆஃபீஸ் நெட்ஒர்க், இப்போ ஆஃபீஸ் லேப்டாப், ஆஃபீஸ் ரிலேட்டட் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு இந்த நெட்ஒர்க்கு போய் தான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்ஒர்க்ல மட்டும் நம்ம பண்றது. இப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா யூ வில் பி கெட்டிங் மோர் எஃபிஷியன்ட் ஸ்டஃப். ஓகே, ஸோ சப்நெட் மாஸ்க் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு 32 பிட் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். 255.255.255.0 இல்ல என்ன நம்பர், இங்க எந்த நம்பர் வேணாலும் வரலாம், லாஸ்டா எந்த நம்பர் வேணாலும் வரலாம். செப்பரேட்டிங் த நெட்ஒர்க் போர்ஷன் of an address from the host portion. See, host portion ஒன்னு இருக்கும், network portion ஒன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 255.255.255.0 இருக்கு இல்லையா, இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 255 அப்படின்றது வந்து ஹோஸ்ட் போர்ஷன்.
ஐ மீன் நெட்வொர்க் போர்ஷன் லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் வந்து ஹோஸ்ட் போர்ஷன். ஹோஸ்ட்னா நம்ம யார் யூஸ் பண்றோம், என்ன யூஸ் பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து எத்தனை ஹோஸ்ட் போர்ஷன் வேணும், எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் வேணும், நான் ஸ்ப்ளிட் பண்ணி எதுக்கு தேவையோ நான் அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா சப்நெட் மாஸ்க். இந்த சிஐடிஆர் குயிக் ரெஃபரன்சஸ் இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 255.0.0.0னா எனக்கு வந்து இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. 16.75 மில்லியன் ஹோஸ்ட் வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து 16 இருக்கு அப்படின்னா 16 இருக்குன்னா 255.255 ரெண்டு இது நான் யூஸ் பண்ணிட்டேன். ரெண்டு இது 00 யூஸ் பண்ணாம. ஸோ எனக்கு வந்து வெறும் 65,000 ஹோஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து 255.255.255.0 இப்படின்னு இருக்கப்ப நான் 24 யூஸ் பண்ணிட்டேன். சி 18 is 2016 3 is 24 கரெக்ட். 3 இது நான் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன். 255 24 இது யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு 254 ஹோஸ்ட் மட்டும் தான் இங்க பேலன்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து 255 வராது. வை பிகாஸ் ஒன்னு வந்து நம்மளோட லூப்பிங்க்கு நம்ம சொல்லிட்டோம். சரியா? இங்க வந்து இப்ப 30 இருக்கு. 30னா நமக்கு வந்து 32 பிட் தானே. அப்போ 252 ரைட். இப்போ இங்க வந்து 32 இருந்துச்சுன்னா இங்க வந்து நமக்கு கரெக்டா வந்துரும். இப்போ இங்க 13 இருக்கனால இங்க நமக்கு வந்து 252 அப்படின்னு வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து 2 ஹோஸ்ட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ். சிஐடிஆர் நோஷன் அப்படின்னா என்னன்னா ஷார்ட் அண்ட் ஃபார் த மாஸ்க். ஓகே, இதை வந்து ஷார்ட் பண்ணி வந்து கொடுக்குறது. இப்போ இது வந்து பெருசா இருக்குன்னா இதுல எவ்வளவு ஹோஸ்ட் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ இந்த சிஐடிஆர் 86 24 30 இதை வச்சு நம்ம குயிக்கா செக் பண்றது. ஸோ பேசிக்கா ஓவர் வியூனா இவ்வளவுதான்டா. சரிங்களா? இங்க வந்து நமக்கு இதுதான் ஒர்க் ஃப்ளோ. இப்போ இந்த பேசிக் கான்செப்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் கான்செப்டுக்கு இல்ல வந்து பேசிக்கா நம்ம நெட்ஒர்க்ஸ்குள்ள போறப்போ செக் பண்றப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ ஐ ஹோப் லைக் திஸ் செஷன் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதை ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. திஸ் வில் பி லைக் நம்ம வந்து நான் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் போல எவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுமோ நான் அவ்வளோ ஈஸியா ஐ ஹவ் டன் திஸ் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா எவ்வளவு ஈஸியா முடிக்க முடியுமோ எவ்வளவு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டீங்கன்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆர் நெக்ஸ்ட் செஷன். நீங்களும் லேர்ன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் லீவிங் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச். I'll meet you all in the next session. Have a great day. Thank you. Bye bye. Stay safe.